Hey guys, this is Curtis. This is a continuation video from the last video I have uploaded that அல்ட்ராசோனிக் சென்சரை பற்றி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோவில் ஜஸ்ட் அதோட பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் அதோட ஒர்க்கிங் மட்டும் தான் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷனாக அதை எப்படி நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம் எல்இடியோட அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நிறையவே கற்றுப்பீங்க இந்த வீடியோலேருந்து. ஸோ கண்டிப்பாக நெவர் ஸ்கிப் திஸ் வீடியோ, வாட்ச் ஃபுல்லி. ஸோ கைஸ், நம்ம ஆர்டினோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ 3 எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அல்ட்ராசோனிக் சென்சரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட கோட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் அந்த கோடில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் 3 எல்இடியும் இடத்துல பின் மோடு கொடுத்துருக்கேன், அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட் கொடுத்து 3 எல்இடியும் லோ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் எல்இடியோட பேர் பார்த்திங்கன்னா ரெட், ஒயிட் அண்ட் க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப்பில் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் 5 இருந்தால் வந்து என்னோடய ரெட் லைட் எரியணும். டிஸ்டன்ஸ் வந்து 5 to 50 இருந்தால் என்னோடய ஒயிட் லைட் எரியணும். அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் சம்திங் அபவ் அப்படின்னும்போது நம்ம வந்து ஹை கொடுத்துருக்கோம், அதாவது க்ரீன் லைட்டுக்கு ஹை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். இப்போ நம்ம இதை வந்து அப்லோட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம பின்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ இதில் 8, 9 and 10 யூஸ் பண்ணியிருக்கேன், 2 and 3 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு வாட்டி வெரிஃபை கொடுத்துட்டு அப்புறம் அப்லோட் கொடுத்துக்கலாம். நம்ம அப்லோட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் கேல்குலேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ நான் குறுக்க எந்த அப்டக்கிளும் வைக்கலை. ஸோ நம்மளுடைய இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் லைட் எரியணும். நம்ம வந்து அப்லோட் கொடுத்ததும் நம்மளோட க்ரீன் லைட் எரியணும். ஸோ கொடுத்து பார்ப்போம், நம்மளோட வந்து அப்லோட் கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? அப்லோட் கொடுத்தாச்சு. Few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிக்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்லோட் ஃபினிஷ்ட், ஐ திங்க் ஸோ. ஓகே, அப்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சீரியல் மானிட்டர் இங்கே இருக்கா? ஓகே, சீரியல் மானிட்டரில் அவுட்புட் வந்துட்டுருக்கு. பட் நம்மளோட எல்இடி ஏன் க்ளோ ஆகலை? ஓகே, நம்ம கை வச்சு பார்க்கலாம். எல்இடி எதுவுமே க்ளோ ஆகலையே. Lot of boring math later. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா எரர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. எரர் வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அதோட கிரவுண்டிங் மட்டும் சரியே இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல கிரவுண்டிங் மட்டும் லேசாக மாற்றிருந்தேன். ஸோ வேறு ஒரு பின்னில் கிரவுண்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் விசிசி பார்த்திங்கன்னா 5 volts மாற்றி விட்டேன். வேறு ஒன்றும் பண்ணலை. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரவுண்ட் அண்டு விசிசியில் மட்டும்தான் ஏதாச்சும் கொஞ்சம் பின் மாற்றுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இப்போ 5ன்னு போய்கிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட ரெட் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது நம்மளோட அவுட்புட்டில். ஸோ நம்ம இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் 7, 8 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. நம்ம ஒயிட் லைட் எரியுது. நம்ம இன்னும் பேக்கில் போவோம். ஸோ 12 அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒயிட் லைட் எரியுது. ஸோ நம்ம பாக்ஸை பார்த்திங்கன்னா மொத்தமாக எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா நம்மளோட க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சது. அதாவது நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 1182 centimeters சம்திங் காட்டுது இல்லையா? ஸோ அதுதான். இப்போ நம்ம பாக்ஸ் எடுத்து திரும்ப இங்கே வச்சிடலாம். ஸோ ரெட் லைட் எரியுது. தள்ளணும் அப்படின்னா ஒயிட் லைட். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா க்ரீன் லைட். இவ்வளோ தான் கைஸ் நம்ம இன்டர்ஃபேஸிங். ஸோ ரொம்ப ஈஸி தான் நம்மளோட ஆர்டினோ ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம நிறைய கற்றுக்கலாம் இதிலேருந்து. நம்மளோட நிறைய கேட்ஜெட் யூஸ் பண்ணி அதை நம்ம நிறைய பண்ணுவோம். இன்னோட நம்ம நிறைய வீடியோஸில் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன டவுட்ஸ்லாம் வேணுமோ என்னை கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ கூட நம்மளோட ஜார்விஸ் ப்ரோக்ராம் பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்கீங்க, அயன்மேன் போட்டுட்ருக்கிறத. கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமையும் நான் வந்து நம்ம டெலிகிராமில் சேனலில் அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, பை.